ஃபேண்டாஸ்டிக் லஞ்சு சாப்பிட போகிறோம். கறி மீன், சாம்பார், கறி மீன், செம்மையாக இருக்குது. எப்படி இருக்குமா மாஸ்டர்? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இங்கே திரும்பி பாருங்க, சூப்பராக இருக்கா மாஸ்டர் வந்து சாப்பாடுல மே மறந்து இருக்காரு. கடல் மீன் உள்ள இருக்கு. கைஸ், லஞ்சு சாப்பிட்டுட்டோம். அடுத்து ஒரு பெரிய ஹவுஸ் போட் வருது பாருங்க, லஞ்சு சாப்பிட நிற்க போகுது. இது 4 bedrooms லக்ஸுரி ஹவுஸ் போட்டான். உள்ள பார்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம பைலட்டு கேட்டால் சொல்கிறாரு. இது 4 BHK. இதில் இந்த பக்கம் குமரகம், இந்த பக்கம் அலப்பி. போட்டை ஒரு இடத்துல கட்டிட்டு நம்ம சாப்பிட்டோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லோட்டஸ். அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கரில் இருக்குது. அப்படியே லோட்டஸ் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்குறாங்க பாருங்கள். போய்கிட்டே இருக்கிறோம் நம்ம. இது இப்போ வேறு ஒரு வில்லேஜுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். எல்லாமே ஃபேமிலி போட்ஸ் தான். பாருங்க எவ்வளோ ஹவுஸ் போட்ஸ் இருக்குது. எல்லாம் தசரா ஹாலிடேஸ்ன்னு நினைக்கிறேன். எல்லோரும் வந்துட்டாங்க. ரூம்லேருந்து விண்டோவில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். தண்ணி எவ்வளோ கீழே போய்கிட்டு இருக்கு. பெட்ரூம்லேருந்து ஜன்னல் இது. ஹாய் கைஸ், இப்போ நம்ம வந்து ஸ்பீட் போட் போக போகிறோம். இது ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஸ்பீட் போட்டு. நம்ம சேனலில் இதை மறக்காமல் பாருங்கள். ஸ்பீட் போட் வந்து ரொம்ப வேகமாக போகுது. நம்ம இதுதான் டிரைவர் அண்ணன். கேரளாவில் வந்து இது ஸ்பீட் போட்டுக்கு ஒரு ட்ரிப்புக்கு ஒரு ஆளுக்கு 300 ரூபா வாங்குறாங்க. நாங்கள் 5 பேர் போகிறோம். மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் இந்த ஸ்பீட் போட்டு போகிறத. நம்ம ஹவுஸ் போட்லேருந்து இறங்கி போகணும். சேட்டன் ஓட்டிட்டு இருக்காரு. பயங்கர த்ரில்லிங், எக்ஸைட்டடான ஒரு ட்ரிப்பு. சேட்டன் ஸ்பெஷல் ஸ்பீட் போட் per person 300 rupees. Very excited boat ride. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. ஸ்பீட் போட் ரொம்ப ஸ்பீடாக போகுது. இது 2வது ரவுண்டு போகிறோம். ரொம்ப சேட்டன் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக எக்ஸைட்டடாக கூப்பிட்டு போகிறாரு. ஒரு ஆளுக்கு 300 rupees. இவர் தான் போட் ரைடரு, ஸ்பீட் போட்ரு. இவரோட நம்பரை நம்ம போடுறோம். நீங்கள் இங்கே வரும்போது ஃபோன் பண்ணிவிட்டு ஹவுஸ் போட்டில் ஏறினீங்கன்னா இவரோட நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஹவுஸ் போட்டுக்கே வந்து பிக்கப் பண்ணுவார். ரொம்ப எக்ஸைட்டடான ஒரு ட்ராவலரு. நாங்கள் 2வது ரவுண்டு போகிறோம். இதுதான் நம்ம ஹவுஸ் போட்டு. இப்போ போட்டில் இருந்து நம்ம மறுபடியும் ஸ்பீட் போட்லேருந்து மறுபடியும் நம்ம ஹவுஸ் போட்டுக்கு போகிறோம். கை தூக்கு. சூப்பரா என்ஜாய். நேம் சொல்லுங்கள். ஸ்ரீஜித். ஸ்ரீஜித் ஸ்பீட் போட்டிங் ஆலப்பி. ஃபோன் நம்பர் பக்கத்துலேயே வீடியோ அனுப்புகிறேன். சரி, 9037775124. ஈவினிங் ஸ்நாக்ஸு, ஆனியன் பச்சி, காஃபி, குழம்புரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. போட்டு ஹவுஸ் போட்டில் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸ்பீடு போட் போயிட்டு வந்துட்டு சாப்பிட்றோம். மணி இப்போ ஒரு 6:30 மணி. ஹவுஸ் போட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க கிளைமேட்டு. கேப்டன் ஓட்டுறாரு ஈவினிங்கில். பாருங்க வில்லேஜ், ஒரு வில்லேஜ் சைடாக ஒரு போட்டு நிற்கிது. அப்படியே ரொம்ப ஒரு எக்ஸைட்டடான ஒரு இடங்க இது. கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அலப்பி ஹவுஸ் போட். வந்தீங்கன்னா ரூம் எடுத்து தங்காதீங்க, போட்டில் தங்குங்க.
அதுதான் முக்கியம். கேட்டா உங்கள் பேர்? சுனிலி. அவர் தான் கேப்டனு. காலிலேருந்து எங்களுக்கு ஓட்டிக்கிட்டே இருக்கார். 7 ஆக போகுது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிளைமேட்டு எப்படி ஒரு போட்டில் நைட்டில் எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். லைட்டிங்ஸு எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். வெளியே வீட்டுக்கு போகிறவங்க வீட்டுக்கு போயிட்டு தான் இருக்காங்க. அவங்க ஓன் போட்டு. ஒரு 1/2 ஹவரில் டின்னர் ரெடி ஆகிடும். 7 o'clock டின்னர் சாப்பிட்டு போய் ஏசியை போட்டு ரூமில் தூங்க வேண்டியதான். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். அலப்பி ஹவுஸ் போட்டு நைட்டில் பாருங்கள். இங்கே உள்ள லோக்கல் வில்லேஜஸ் வீடெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு மகிழ்ச்சியான லைஃப் தான். இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க ஒரு பொல்யூஷன் கிடையாது, ஒன்றும் இல்லை. வீட்டுக்கு ஒரு போட்டு சொந்தமாக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இன்னொரு வில்லேஜுக்கு போக போகிறோம். நைட் டைமில் போட்டு ஹால்ட் ஆகி தூங்கிட்டு காலையில் போவாங்க. ஹவுஸ் போட்டில் நைட் ஸ்டே பண்ணியிருக்கிறோம். நமக்கு டின்னர் ரெடி ஆகிட்டுருக்கு. கிச்சனில் ஸ்பெஷலாக சேட்டன் பண்ணிகிட்ருக்காரு. டின்னர்லாம் பக்காவாக ரெடி பண்ணிட்டாரு. அப்படியே டின்னர்லாம் ப்ரிப்பேர் ஆகுது. பக்கத்துல எல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம். என்னென்னா அவ்வளோ ஒரு ப்ரெசன்ஸ், எந்த டென்ஷனும் இல்லை. நிம்மதியான ஒரு ஸ்டே வேணும்னா இந்த மாதிரி போட் ஹவுஸ் வந்து. ஏன்னா என்ன கான்டாக்ட் பண்ணாலும் நம்ம போகவே முடியாது பாருங்கள். எல்லா ஹவுஸ் போட்டும் அப்படி அப்படியே ஸ்டே பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு ரிலாக்ஸாக இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் வேறு எதுலேயுமே கிடைக்காது. சந்தோஷமாக இருக்குது. இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் போயிட்டு உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன். இவ்வளோ ஒரு ரிலாக்ஸான ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. அது இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கே. ஒரு எக்ஸைட்டடாக இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இங்கே வந்து தங்கி ஒரு ஹவுஸ் போட்டில் தங்கி பாருங்கள். ஃபேமிலியோட ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்படியே எங்களுக்கு பக்கத்தில் ஒரு ஹவுஸ் போட்டு அப்படியே ஹால்ட்டு போட்டாங்க எல்லாருமே தூங்குறதுக்கு. மறுபடியும் காலையில் எழுந்திரிச்சோன்னே உங்களுக்கு வீடியோடு வரேன். இப்போ டின்னர் வந்தோடனே மறுபடியும் காமிக்கிறேன். பிரம்மாண்டமான ஒரு டின்னர். முட்டை பொடி மாசு, சாலடு, சிக்கன் கறி, கத்திரிக்காய் பச்சடி, வெண்டைக்காய் அவியல், என்னமோ சொல்கிறாங்க. கேரளா பார்டரில் என்ன கேரளாவில் கிடைக்கிற ஃபுட்டில் இருக்குது. ரைஸு, சப்பாத்தி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. டின்னர் சாப்பிட போகிறோம். தம்பி சப்பாத்தி கொண்டாண்டாப்புல. அது தம்பி அது என்ன கிரேவி? அது வெண்டைக்காய் பருப்பு, சிக்கனு, வெண்டைக்காய் தால், சிக்கன் கிரேவி, சாலடு, எக்கு புரிஜி, சப்பாத்தி, ரைஸு. நண்பர்கள்லாம் உட்காந்துட்டாங்க. சாப்பாடு டின்னர் அருமையான ஒரு டின்னரு. சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு ஒன்றும் இல்லை, தூங்க தான் போகிறோம். காலைல எழுந்துச்சி மறுபடியும் நம்ம ஹவுஸ் போட்டு விடிய காத்தால் எப்படி இருக்குது, நைட்டில் எப்படி இருக்குதுன்னு ஒரு தடவை காமிக்கிறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக சாப்பிட்டு முடிச்சோன்னே காமிக்கிறேன். தேங்க்யூ கைஸ். போட்டோட ஃப்ரண்ட் ஏரியா ஃபுல்லாகவே தார்பாய் போட்டாங்க. மழை ரொம்ப நல்லா பெஞ்சிக்கிட்டு இருக்கு. பயங்கரமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் பார்ப்போம் மழை எப்படி பெய்யுதுன்னு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. மழை ரொம்ப பெய்யுதுன்னு. எல்லா போட்டும் ஸ்டாண்ட் பை ஆயிடுச்சு. எல்லாம் அங்கங்கே தூங்குறாங்க.
ரூமு ஃபுல்லாக எல்லா ஹவுஸ் போட்டும் அப்படியே ஹவுஸ் போட் ஃபுல்லாகவே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கெஸ்ட்டு எல்லாமே ஸ்டே ஆயிடுச்சு. இனிமேல் காலையில் பார்ப்போம். எல்லாரும் எல்லா ஹவுஸ் போட்டும் ஸ்டே பண்ணிட்டாங்க. நம்ம நடு கிராமத்தில் இருக்கிறோம். பேக் வாட்டர் நடுவில் இருக்கிறோம். இப்போ தம்பி எல்லா ஸ்க்ரீன்லாம் மேலே பால்கனியில் போட்டுக்கிட்டு இருக்காரு. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இன்னொரு 10 நிமிஷம் இருந்துட்டு எல்லாருமே பெட்ரூம் போயிடுவோம், படுக்க போயிடுவோம். கிராமங்களில் வீடுங்கள்லாம் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஹவுஸ் போட்லாம் அப்படியே ஸ்டே பண்ணிட்டாங்க. காலையில் தான் இனிமேல் எல்லா ஹவுஸ் போட்டும் ஸ்டாப் ஆகிடுச்சு. மேலே மொட்டை மாடிலாம் தார்பாய் போட்டு மூடுறாங்க மழை பெய்யறதுனால. இந்த சோஃபா டைனிங் டேபிள்லாம் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. தம்பி கீழ் பகுதியிலும் மூடிட்டார் டைனிங் ஹாலை. நம்ம இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். கீழே போய் தூங்க போகிறோம். குட் நைட் கைஸ். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முன்னாடி ஒரு தடவை வீடியோவில் வரேன், எல்லாருக்கும் காமிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அலப்பி போட் ஹவுஸ். அப்படி இருக்குது, மழை பெய்யுது. ஒரு நல்ல கிளைமேட்டு. டீ கொடுத்துட்டாங்க, போட்டு கிளம்பிடுச்சு. மார்னிங்கு சேட்டை எனக்கு டிரைவிங் சொல்லி கொடுத்துருக்காரு. எல்லாமே செக் அவுட்டுக்கு போயிட்டுருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் கெட்டிங் ரெடி. எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஜர்னி. கண்டிப்பாக மறக்காமல் ஃபேமிலியோடு வாங்க.